Hey guys, welcome back. In this video, Samsung Galaxy S24 FE oda quick-ஆன review வந்து பார்த்தலாம். Recent Flipkart oda Big Billion Day sale and Diwali sale-லையுமே வந்து ஒரு massive-ஆன price drop வந்து நம்ம பார்த்திருந்தோம். இந்த ஸ்மார்ட்ஃபோன் upcoming monthsல வந்து நீங்க வாங்க பிளான் பண்றீங்க அப்படினா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். And recent-ஆ One UI 8 அப்டேட்மே வந்து S24 FE-க்கு வந்திருக்கு. So overall experience ஏதா இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா எல்லாமே வந்து நம்ம பார்த்தலாம். இந்த ஸ்மார்ட்ஃபோனோட ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Telegramல இருக்க நம்ம டீல்ஸ் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படினா மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேசிஸ்ல டீல்ஸ் வந்து அங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். And சேனல் நேம் வந்து ATT டீல்ஸ் மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வந்து நீங்க அங்க டீல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோனோட டிசைன்ல இருந்து நம்ம பார்க்கலாம். வெர்டிகல் கேமரா செட்டப் பார்க்கும்போதே வந்து ரெகுலரா இது ஒரு சாம்சங் ஃபோன் அப்படின்ற ஃபீல் வந்து கண்டிப்பா வந்து டக்குன்னு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். பட் என்ன யூனிக்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேமரா சுத்தி ஒரு மெட்டாலிக் ரிம் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஓவரால் லுக் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்றது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் வந்து ஆஃபர் பண்ணுது. இந்த ஃபோன் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பாக்ஸியர் டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கிளாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் வந்து அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல சாலிடான பில்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் பிளஸ் யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து ஸ்கிராச்சஸ் ரெசிஸ்ட் பண்ணோம். பட் இருந்தாலுமே வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் இல்லை ஸ்கிராச் கார்ட் போட்டு யூஸ் பண்ணுறது வந்து சேஃப்டி தான். ஃபோனோட திக்னஸ் வந்து 8 mm, வெயிட் வந்து 214 grams இருக்கு. கொஞ்சம் டால் ஃபோன் தான், ப்ராடாகவும் இருக்கு. சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். கார்னர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கேர்டாக இருக்கிறதுனால கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும். முக்கியமாக வந்து யாராவது லாங் கால்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா கையில் வந்து நமக்கு அந்த குத்துற ஃபீல் வந்து இருக்காது. யாராச்சும் அந்த அல்ட்ரா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ ஓரளவு கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம கால்ஸ் வந்து பேச முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வெயிட்டுக்குமே வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஃபோன் கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால வெயிட் ஓரளவுக்கு வந்து நல்லா ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். ஒரு 1 weekலேருந்து 10 days யூஸ் பண்ணால் வந்து இந்த வெயிட்டுக்கு வந்து நம்ம ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவோம். ஸோ ஓவர் வெயிட்னு சொல்ல முடியாது. பை த சேம் டைம் வந்து இந்த வெயிட்டுக்கு அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிஷ்னலாக வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெகுலராக நம்ம அந்த S சீரீஸில் பார்க்கக்கூடிய அந்த IP ரேட்டிங் வந்து இந்த ஃபோன்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. SD கார்டு வந்து நம்ம போட முடியாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேன்னு வரப்போ 6.7 inch கொஞ்சம் டால் டிஸ்பிளே தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ஃபுல் HD ரெசல்யூஷன் தான், பட் ஸ்டில் நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே தான். கலர்ஸ் எல்லாமே வந்து நல்ல பஞ்சியாக இருக்குது. பிளாக்ஸ் நல்லா பியூராக இருக்குது. ஒயிட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப்ல HDR சப்போர்ட் இருக்குது. 4K வீடியோ பிளேபேக் ஒரு சில ஃபோன்ஸ் வந்து லேக் ஆகி நம்ம பார்ப்போம். இந்த ஃபோனில் வந்து அந்த இஷ்யூ இல்லை. ஒரு நல்ல ஸ்மூத்தான பிளேபேக் வந்து நமக்கு கிடைக்கும். ஓவரால் டிஸ்பிளேலேருந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃப்ரண்ட் நாட்ச்மே வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் மாதிரி கொடுக்காம பஞ்சோலாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன அப்படின்னா பெசல்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்காது. கொஞ்சம் திக்கான பெசல்ஸ் இருக்கும். ஒரு ஃபோன் சூஸ் பண்ணுறதுக்கு பெசல்ஸ் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் இல்லை அப்படின்னு தான் வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன். பட் ஸ்டில் டெய்லி யூஸ் பண்ண வந்து அது நமக்கு பெருசாக வந்து இஷ்யூவாக இருக்காது. கனெக்டிவிட்டி ஏரியா பார்க்குறதுக்கு முன்னாடி சார் வேல்யூ பார்த்தலாம். ஹெட் வந்து 1.18 Watt/kg இருக்குது. பாடி சார் வேல்யூ ரெகுலராக வந்து சாம்சங் ஃபோனில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து eSIM சப்போர்ட்டும் இருக்குது. அவுட்டோரில் 5G ரிசப்ஷன் வந்து நம்ம இஷ்யூஸ் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். இண்டோரில் ரொம்ப கொஞ்சம் உள்ளே இருக்க ஏரியாஸ்லாம் பார்க்குறப்போ சிக்னல் ரிசப்ஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் S23 FE மாதிரி ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். பட் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஒரு அபோவ் ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். டெய்லி யூசேஜ் வந்து சிக்னல் ரிசப்ஷன் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாது. இயர்பீஸ்லேருந்து நம்ம கால்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா நல்லா லவுடாக இருக்குது. ஸ்பீக்கர் வழியாக கால்ஸ் பேசுகிறதா இருந்தாலும் அந்த லவுட்னஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காம்பஸ் சென்சாருமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக்மே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மோட்டாருமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பைக்கில் போகிறப்போ கால்ஸ் எதுவுமே வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. அந்த அனிமேஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஃபீல் ஆகும். டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸ் தான். அந்த செப்பரேஷனுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். வைஃபை ப்ளூடூத் ஏரியாஸில் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவும் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ Exynos 2400E ப்ராசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 10 core ப்ராசர். ரெகுலராக பார்க்கக்கூடிய அந்த 8 core ப்ராசரில் ஸோ அதிகமான கோர்ஸ் இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குமா அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இல்லை. எக்லிப்ஸ் GPUவோட வருது. UFS 4 ஸ்டோரேஜும் LPDDR5X ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டெய்லி யூசேஜில் நம்ம லேக் ஹீக்கப்ஸ் எதுவுமே வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து
ஃபோன் நல்ல ஃப்ளூயிடாக வந்து ஹேண்டில் பண்ண போகுது. ஏ சீரீஸில் ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாமே வந்து குட் லாக் மாடல் நம்ம கொஞ்சம் ஹெவியாக கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் லேக் ஆகிறது வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். பட் இந்த ஃபோனில் வந்து அந்த இஷ்யூஸ் இல்லை, ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸோ ரெகுலர் யூசேஜில் வந்து ஃபோன் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. கேமிங் வரப்போ சர்ப்ரைசிங்லி வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். பிஜிஎம்ஐயில் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் வரைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் லேக் வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபோன் கொஞ்சம் சீக்கிரமாக வார்ம் ஆகிறதுமே வந்து பார்ப்போம். வைஃபைல 60 FPS வந்து பிஜிஎம்ஐ ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. எக்ஸ்டெண்டட் கேம் பிளேலையுமே வந்து ஹீட்டிங் இஷ்யூ நான் நோட்டீஸ் பண்ணல. ப்ளஸ் இப்போது சென்னையில் கிளைமேட் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த கிளைமேட்டில் ரூமில் வந்து நம்ம ஃபேனே இல்லாமல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் அந்த மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுறப்போ வார்ம்னஸ் வந்து பார்ப்போம். கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்து வார்ம் ஆகிறது நோட்டீஸ் பண்ணுவோம். பட் கேஸ்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா பெருசாக வந்து நம்ம அந்த ஹீட்டிங் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ரெகுலர் யூஸேஜில் பெருசாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. பட் மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுறப்போ மட்டும் அந்த வார்ம்னஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு கேமிங் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா வைஃபை அண்ட் ஒரு நல்ல கூலான என்வாயன்மெண்ட்டில் பண்ணுங்கள். இது ஒரு கேமிங் ஃபோன் கிடையாது. பட் பிஜிஎம்ஐ ஜென்ஷன் இம்பேக்ட் மாதிரி கேம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்டெண்டட் கேம் பிளேலையுமே வந்து அந்த 40 டிகிரி மார்க் வந்து கிராஸ் பண்ணலாம். ப்ளஸ் கிளைமேட் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பேட்டரி பேக்கப்னு பார்க்குறப்போ கொஞ்சம் மிக்சராக தான் இருக்கும். 4700 mAh பேட்டரி இருக்குது. 25 வாட் ஒயர் சார்ஜிங் சப்போர்ட்டும் 15 வாட்டுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜர் பெருசாக வந்து நான் யூஸ் பண்ணல. அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாமல் வந்து அந்த சார்ஜிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ஹீட்டுமே வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ நான் ஒயர்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். டக்குன்னு வந்து அதுவே சார்ஜ் ஆகிடுது. ஃபுல் சார்ஜ் ஆக வந்து நீங்கள் 0 to 100 சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா 1 hour 25 minutes ஆகுது. நம்ம யூசேஜில் வந்து டெய்லியுமே வந்து ஃபுல் ட்ரைன் வந்து நம்ம பண்ணி வந்து சார்ஜ் பண்ண போகிறதில்ல. எப்படி இருந்தாலுமே வந்து 25-30% வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக வந்து less than 1 hourலேயே வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ சார்ஜிங் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட யூசேஜில் வந்து இஷ்யூஸ் இல்லை. பேட்டரி பேக்கப்னு வரப்போ இங்கே தான் வந்து ஒரு சில யூசர்ஸ்க்கு வந்து ஒரு மிக்சர் ஃபீல் வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து S24 FE யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்றத வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூசேஜில் மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுறப்போ 5 ஹவர்ஸ்லேருந்து 5.5 ஹவர்ஸ் கிடைக்குது. வைஃபைல யூஸ் பண்ணுறப்போ வந்து ஈஸியாக 6.5 ஹவர்ஸ்லேருந்து 7 ஹவர்ஸ் வரைக்கும் SOT கிடைக்குது. வைஃபை யூசேஜில் மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கு பார்க்குறப்போ சாலிடாக 8 ஹவர்ஸ்க்கு கிட்ட வருது. ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங்கை வந்து நம்ம ஒரு குட்டி டாப் அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 20-25 minutes டாப் அப்பே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த டே வந்து நம்ம ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஐடியல் பேட்டரி ட்ரெயின் ரொம்ப அதிகமாக இல்லை, 5% இருக்குது. ஸோ யாராச்சும் வந்து அதிகமாக வைஃபைல யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப்பில் பெருசாக வந்து இஷ்யூஸ் இருக்க போகிறதில்ல. அவுட்டோரில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஈவினிங்கே சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்போ ரீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து One UI 8 அப்டேட் வந்துருக்கு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது One UI 8ல் இது வரைக்குமே. அனிமேஷன்ஸ் நல்லா இருக்குது. யூஐமே வந்து நல்ல ஃப்ளூயிடாக ரொம்ப ஸ்னாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. குட் லாக்மே வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால ஃபர்தராக நீங்கள் கஸ்டமைசேஷன் ஏதோ பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து உங்களால் பண்ண முடியும். செக்யூரிட்டி அப்டேட்ஸ்னு வரும்போது மந்த் அண்ட் மந்த் வந்து அப்டேட் வரப்போகுது. அந்த செக்யூரிட்டி அப்டேட்டில் வந்து நமக்கு இஷ்யூஸ் இல்லை. அப்டேட் ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கும்போது 7 years OS அப்டேட்டும் செக்யூரிட்டி அப்டேட் இருக்குது. மந்த் அண்ட் மந்த் வந்து செக்யூரிட்டி அப்டேட் வரப்போகுது. ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்து எதுவும் சொதப்பாமல் இருந்தால் சரி. பட் சாம்சங் அப்படி ஏதாவது சொதப்பினாலுமே வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஸோ ஓவரால் இது வரைக்குமே வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் அந்த லென்த்தியான 7 years அப்டேட்டுக்காக வந்து ஃபாலோ ஆக வேண்டாம். ஏன்னா இந்த ஃபோன் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தா ஒரு 3 to 4 years வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து இந்த பேட்டரி கெப்பாசிட்டியோட யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் இந்த ஃபோனில் பட்ஜெட்டில் வந்து M17 வேறு ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குமே வந்து லென்த்தியான அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த M17 தான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா M14 5G வந்து நம்ம பார்த்துருப்போம். அதே ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போயுமே வந்து என்கிட்ட இருக்குது 2 to 2.5 years டைம் பீரியட்லேயே வந்து சுத்தமாக யூஸபிளாகவே இல்லை, பயங்கரமாக லேக் ஆகுது. ஸோ சாம்சங் பட்ஜெட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வந்து பெட்ரு. பட் இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபோன்ஸ் போகும்போது நமக்கு அந்த மாதிரி லேக் ஆகிறது, யூஐயில் ஸ்டட்டஸ் பெருசாக வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஓவரால் டெய்லி யூசேஜ்க்கு வந்து ஃபோன் நல்ல ஒரு ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. அண்ட் நேட்டிவாகவே வந்து சாம்சங்கோட டயலரோடு தான் வருது. ஸோ கால் ரெக்கார்டிங் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ரெகுலர் S சீரீஸில் பார்க்கக்கூடிய எல்லா AI ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த ஃபோன்லேயும் இருக்குது. நவ் பார் சப்போர்ட் இருக்குது. சர்க்கிள் டு சர்ச், கேலரியில் இமேஜ் ரீஇமேஜின் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொடக்டிவான டாஸ்க் வந்து கண்டிப்பாக AI ஃபீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. காலிங்லேயுமே வந்து AI ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த கால் டிரான்ஸ்கிரைப் பண்ணுறது இதெல்லாமே இருக்குது. AI ஃபீச்சர் பேக்கடு ஃபோன் தான் இது. பட் அது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கேமரான்னு பார்க்குறப்போ கேமரா UI வந்து நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. பட்ஜெட் ஃபோன்ஸில் நம்ம அந்த மெனு நேவிகேட் பண்ணுறப்பே வந்து பெருசாக லேக் நோட்டீஸ் பண்ணுவோம். பட் இந்த ஃபோனில் வந்து அந்த மாதிரி இல்லை. மெனு வந்து நம்மளால் ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியுது. ஷட்டர் ஸ்பீட் சாம்சங் ஃபோன்ஸில் ரெகுலராக நம்ம எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் ரொம்ப நீங்கள் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கேமரா அவுட்புட்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 10 மெகா பிக்சல் கேமரா வந்து
ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய செல்ஃபிஸே வந்து நேச்சுரலாக வேணுமா இல்லை வார்மாக வேணுமா அப்படின்றத வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக நேச்சுரலில் தான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து ரொம்ப நல்ல ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுக்குது. லோ லைட்டாக இருக்கட்டும், டே லைட்லேயுமே வந்து ஒரு நல்ல அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். போர்ட்ரைட்ஸ்லையுமே வந்து எட்ஜ் டிடெக்ஷன்லாம் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. கலர்ஸ் அந்த ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் டு நேச்சுரலாக வந்து நமக்கு கிடைக்கிது. ரொம்ப பவுடர் ப்ரூஃப்னு எஃபெக்ட் வந்து இல்லை. டைனமிக் ரேஞ்ச் ஃப்ரண்ட்லேயுமே வந்து சாலிடாக இருக்குது. ஸோ ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து காட்டும். அதே தான் நீங்கள் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக அந்த ஸ்கின் ஸ்மூதன் எஃபெக்ட்லாம் இருக்கும் செட்டிங்ஸில். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து லைட்டாக ஸ்கின் வந்து நீங்கள் ஸ்மூதன் பண்ணிக்கலாம். ரியரில் வந்து வெர்சடைல் கேமரா செட்டப்பு, அல்ட்ரா வைடு, டெலிஃபோட்டோ, மெயின் கேமராக்கு OIS, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்துடும். இது ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃபோன் சொல்கிறத விட ஒரு வீடியோகிராஃபி ஃபோன்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் ப்ராக்கில் 35,000 வந்து நமக்கு பெருசாக வீடியோகிராஃபிக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஃபோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த ஃபோன் வந்து ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவரி பண்ணோம். ரியரில் வந்து 10 மெகா பிக்சல் வந்து டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக அந்த 3xல எடுக்கும்போது நல்ல டீட்டெயில் வந்து நமக்கு கிடைக்கும். 10x வரைக்குமே வந்து ஃபோட்டோ குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நமக்கு யூஸபிளாக இருக்கும். பட் அபோவ் 10xலாம் நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த 20x 30xலாம் நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். டெலிஃபோட்டோ ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா பிரைட் லைட்டிங் கண்டிஷனில் வந்து ட்ரை பண்ணுங்கள். லோ லைட்டில் பெருசாக வந்து ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணியுமே வந்து டே அண்ட் நைட் டைம்லையுமே வந்து நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். டீசெண்டான டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் கலர் ஷிஃப்ட் வந்து ப்ரைமரிக்கும் அல்ட்ரா வைடுக்கும் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. ஓரளவுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்டரியான அவுட்புட் வந்து அல்ட்ரா வைடுமே வந்து ப்ரொவைட் பண்ணோம். நான் பர்சனலாக வந்து டெலிஃபோட்டோ விட அல்ட்ரா வைட் தான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அல்ட்ரா வைடு வந்து உங்களுக்கு ஹை ப்ரியாரிட்டியோட பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாலுமே வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல கோ டு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் இருக்குது. OIS சப்போர்ட் இருக்குது. மெயின் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபோட்டோ நீங்கள் டே லைட்டாக இருக்கட்டும், லோ லைட்டாக இருக்கட்டும், டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. நல்ல ஷார்ப்னஸ் இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. டே டைமில் டைனமிக் ரேஞ்ச் நல்லா சாலிடாக இருக்குது. லோ லைட்டில் அந்த எக்ஸ்போஷர் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. லோ லைட்டில் வந்து ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஒரு மினிமல் ISOலேயே வந்து நல்ல பிரைட் இமேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. லோ லைட்டுமே வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். லோ லைட்டில் ஸ்கின் டோன்ஸுமே வந்து நேச்சுரலாக இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபிக்குமே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஃபோன் தான் இது. வீடியோகிராஃபின்னு வரப்போ ரியரில் வந்து 8K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. பட் 8K நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் திங் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆக்குப்பை பண்ணோம். பட் அதை வந்து நீங்கள் வேறு எங்கேயாச்சும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டிவைஸ் வந்து 8K வீடியோ ப்ளேபேக் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும். பட் ஏதாச்சும் வந்து ப்ராடக்ட் பீரோலுக்கு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்க்காக வேணால் வந்து நீங்கள் 8K ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஸ்டில் 4K வந்து நமக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். 4Kல நல்ல சாலிட் வீடியோகிராஃபி வந்து டெலிவரி பண்ணும். ஸ்டெபிலைசேஷனுமே வந்து ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்கும். 1080p வீடியோஸ்மே வந்து ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவரி பண்ணும். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் vloggingக்காக ப்ராடக்ட் பீரோவில் எடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஃபோன் வந்து முக்கியமாக வீடியோகிராஃபிக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த ஃபோன் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 4K வீடியோஸில் கலர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் வீடியோஸ்லையுமே வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுது. அடிஷ்னலாக வந்து போர்ட்ரைட் வீடியோஸ்மே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் டுவல் வீடியோ சப்போர்ட்டுமே இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ஒரே டைமில் வந்து வீடியோ எடுத்து கொடுக்கும். ஏதாவது ப்ராடக்ட் வந்து மேனுவலாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து ப்ரோ வீடியோ மோடு வந்து ரொம்ப கை கொடுக்கும். ஈஸியாக வந்து இந்த 30,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து ஒரு நல்ல கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனல் வேர்டிக்னு வரப்போ இந்த ஃபோன் வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம், யார் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா கேமிங் உங்களுக்கு ஹை ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ OnePlus Nord 5, IQ, Neo 10R, Neo 10 இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. பட் கேஷுவல் கேம் பிளேக்கு வந்து ஓகே. பட் என்ன இந்த ஃபோனில் பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா கேமரா, சாஃப்ட்வேர், பில்டு குவாலிட்டி இதெல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸாக தான் இருக்குது. டெய்லி யூசேஜில் வந்து நமக்கு பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ நோட்டீஸ் பண்ண மாட்டோம். மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுறப்போ வார்ம் ஆகுறது வந்து பார்ப்போம். பேட்டரி பேக்கப் அண்ட் வெயிட் தான். வெயிட் கூட எனக்கு பெருசாக வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த வெயிட்டுக்கு வந்து நான் யூஸ் டு ஆகிட்டேன். பட் ரெகுலராக இந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வெயிட் வந்து நம்ம யூஸ் டு ஆகிடுவோம். வெயிட் பெருசாக பிரச்சனையே இல்லை. பேட்டரி பேக்கப் தான் வந்து எல்லா யூசர்ஸுமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக 6,000 7,000 mAh பேட்டரி ஃபோன்ஸ் வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபோனை வந்து நீங்கள் செகண்டரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேட்டரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இஷ்யூவாக இருக்க போகிறதுல. இல்லை ப்ரைமரியாக வந்து Oppo K13 மாதிரி ஒரு நல்ல பவர் பேக்கடு பேட்டரி ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு செகண்டரியாக இதை வந்து கேமரா பர்பஸ்க்கும் ஒன் யூஏ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே வந்து அந்த மாதிரியுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இன்னொரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த ஃபோன் வந்து பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து நம்ம கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணாலே வந்து கையில் வந்து வலிக்கிட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபோனுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கின்னு இல்லை பேக் கேஸ் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டரு. ஸ்கின் எதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்ஜெட் ஷீல்டில் ஸ்கின்
வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ரீசெண்டாக அனிமே ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து அவங்க சைட்டில் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கின்ஸுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பாக்ஸ் கண்டென்ட்னு பார்க்குறப்போ பாக்ஸில் வந்து ஃபோன் இருக்குது, அடிஷ்னலாக ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருப்பாங்க, லென்த் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் பிளாக் கலரில் இருக்குது, ஒரு யூசர் கைடு இருக்குது. அண்ட் பாக்ஸ் பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஸ்லிம்மான பாக்ஸ் அப்படின்றதுனால சார்ஜர் வந்து பாக்ஸில் இல்லை. ஸோ இந்த ஃபோன் நம்ம பர்ச்சேஸ் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கூடவே வந்து ஆக்சசரிஸ்க்குமே வந்து ஒரு தனி பட்ஜெட் எடுத்து வச்சுக்கோங்க. சார்ஜரு, பேக் கேஸு, ஸ்க்ராட்ச் கார்டு எல்லாமே வந்து நம்ம தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். நியர்பை லோக்கல் ஸ்டோரில் வந்து டெம்பர் கிளாஸ் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது நல்ல டெம்பர் கிளாஸ் இருக்குது அப்படின்னா நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ செப்பரேட்டாக சாம்சங்கோட 25 வாட் சார்ஜர் வந்து நமக்கு ரெகுலராக வந்து 999, 899 இந்த மாதிரி வரும். சேல் டைமில் வந்து 799க்கு வந்து நம்ம பார்ப்போம். சாம்சங் சார்ஜருமே வந்து கீழே வியூ ப்ராடக்ட்ஸில் வந்து டேக் பண்ணுறேன், தேவைப்படுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் S24 FE யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் என்ன ஆக்சசரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் டெக்.